ஸோ இந்த இதுக்கான காரணம் என்ன? நீங்க மாற்றத்துக்கான காரணம் என்ன? இல்ல சார். உங்க கேள்வியிலேயே தான் பதில் இருக்கு. அதுதான் கதைக்களம் தான். ரொம்ப புதுசா இருந்தது. யூசுவலா பண்ணா ஓடவும் மாட்டேங்குது சார். அது ஒரு பெரிய இதா இருக்கு. நம்ம ரெகுலரான ஒரு சினிமா, ஒரு பேட்டர்னா ஒரு சினிமா பண்ணோம்னா, அதுவும் ஓட மாட்டேங்குது. ஸோ, இந்த மாரி புதுசு புதுசா ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்ல வந்துட்டு நாங்க ஒரு ஆந்தாலஜி ஃபில்மா 4 கதைகள் பண்ணலான்னு தான் ஆரம்பிச்சது. பட் படம் பண்ண பண்ண அதோட அ நம்ம அந்த ப்ராசஸ பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னோனே, இது தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணலான்னு புரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க. ஸோ, எனக்கு வந்துட்டு இந்த கதைய கேட்கும்போது வந்துட்டு, எனக்கு இந்த கேரக்டரும் புதுசா இருந்தது. இந்த கதையில இந்த துப்பாக்கியும், இந்த கேரக்டரும் எப்படி ரிலேட் பண்றாரு, இந்த ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ, ஒரு புது முயற்சியா இருக்கட்டுமே, மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசா இருக்கட்டுமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது நெறைய பேருக்கு, "ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்காங்கிற" ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும். 4 பேர் கதை இருக்கும். அது பாட்டுக்கு போகும். பட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸ்ல இதுதான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வெளியில வந்தோனே பிரஸ்ட்ட கேட்கும்போது, "என்ன ஜி பார்த்துட்டு சொல்றேன் ஜின்னு" அப்படி போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து என்னென்ன படம் அந்த மாரி தான் இந்த படமும். ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில பார்க்கும்போது எனக்கு கதையா ரொம்ப புதுசா இருந்தது. பரத் சார் கோ ப்ரொடியூசர் சொன்னாரு, இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட்லாம் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு. உண்மையிலேயே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா? உங்களோட கருத்து என்ன? ஏன்னா இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும். சார் அது சென்சார் போர்ட்ல யார் பார்க்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்ட பொறுத்து இருக்கு சார். இப்ப இந்த கதையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது. எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துல பார்க்கும்போது வந்துட்டு நெறைய பிளட் ஷெட் இருக்கும். உங்களுக்கு ஆக்ஷன் நெறையா இருக்கும். அதே மாரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும். வல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் குடுத்தாங்க. ஸோ, இப்ப இருக்கிற சென்சார் போர்ட்ல அப்பயே அப்படிதான் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. ஸோ, இப்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்காங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சோசியல் மெசேஜ் நெறையா இருக்கும். கொஞ்சம் சில கருத்துக்கள கொஞ்சம் நெறையா வந்துட்டு உள்ளடக்கி வச்சிருப்பாரு டைரக்டர். ஸோ, பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் யுஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலா. அப்படி ஒண்ணும் பெருசா ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு ஒரு கன்டென்ட் மாரி இது தெரியல. பட் அஃப்கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த அந்த மைண்ட் செட்ட பொறுத்து தான் இருக்கு சார் இப்போ. டைரக்டர் சார், அதாவது மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு நீட்ஃபுல்லான ஹைப்பர் லிங்க் படமா இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம். ஆனந்த ஒரு தயாரிப்பாளரா கிடைச்சதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நீங்க தான் இப்ப குடுத்தீங்க. ஏன்னா எங்க படத்தை நாங்களே உட்காந்து முன்மொழிஞ்சிட்டு இருக்கோம் மேடையில. நான் தான் சொன்னேன், நிறுத்துங்க, அவங்க பார்த்துட்டு கேட்கட்டும், கேள்வி கேட்டாதான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம் சார். எங்க 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 கிட்ட இருந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டைரக்டர்கிட்ட ஒரு கேள்வி, இந்த படத்துல வந்து ஒரு துப்பாக்கி பல கதைகள்ல டிராவல் ஆகுது. எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது. இது வந்து வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாதா? நிச்சயமா நீ கேள்வி நியாயம் இருக்கு. அதுக்கு தான் நான் செகண்ட் பார்ட்க்கு ஒரு லீடு வச்சிருக்கேன். ஸோ அந்த செகண்ட் பார்ட்ல வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் துப்பாக்கி தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்புற மாதிரி ஒரு கதை பண்ணுவேன் கண்டிப்பாக. பரத் சார், சார் முன்னாடிலாம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணோன்னா ஒரு ஒரு கதாசிரியர் வந்து கதை சொல்லணும், ப்ரொடியூசர் வந்து கதை சொல்லி டேரக்டர் கதை சொல்லும்போது எனக்கு ஃபுல் பிச்சாக வந்து என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் கதை களம் வந்து டோட்டலாக மாற்றிட்டீங்க. இப்போ வந்து 4 ஸ்டோரியில் நீங்கள் ஒரு சின்ன பார்ட் தான் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி இருக்கு? ஏன்னா இதே மாதிரி ட்ராவல் பண்ணுவீங்களா, இல்லை வந்து திருப்பி ஃபுல் பிச்சாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போதா? இல்லையே சார், அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன். ராஜகுமாரன் சார் என் கூட நடிச்சாரு. வெயில் பண்ணியிருக்க மாட்டேன். இல்லைன்னா வந்துட்டு ஒரு